ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு முழுவதும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். விருச்சகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி வீரத்தின் வெளிநிலமான செவ்வாய் பகவான். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள். அதிக கோப குணங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல பூமி சம்பந்தப்பட்ட யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே உண்டு. இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் விருச்சக ராசியில பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போல கனரக இயந்திரம், மருத்துவம் சார்ந்த, அதாவது அறுவை சிகிச்சை துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள்லாம் விருச்சக ராசிக்காரர்களாக இருக்கார்கள். அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கிறது இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குற வரையும் ஒரு சில சின்ன கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். போர்க்குணம் கொண்டவர்கள், அதாவது முன்வைத்த காலை பின்வைத்து பழக்கம் இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அதிக பணிகளில் இருக்கக்கூடியவர்களும் வார்க்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல ரகசியவாதிகள், எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளவு எளிதில் வெளியில் சொல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு தன்னுடைய மனம் உருகக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். சரி, இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்கும்? 2026 புத்தாண்டு முழுவதும் விருச்சக ராசிக்காரர்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்களை பெறுவார்கள்? பொதுவாக இந்த வீடியோ பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ இது. உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். சரி, இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, கோச்சாரத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது இந்த 2026 முழுவதும் இருப்பாங்க. அதே போல சனி பகவானும் பாருங்க 2026 5ஆம் இடத்துல தான் இருப்பார். அதே போல 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பார். 2026 ஜூனுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல உச்ச கதியில பாருங்க குரு பகவான் அமர இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026 அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. ஏன் அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கும் உடையவர், யோகாதிபதி. அவர் 9ஆம் இடத்துல உச்ச பலத்துல அமர இருக்கிறார். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை, இது எல்லாமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026 கிடைக்க இருக்கிறது. இப்ப 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2026 ஜூன் வரையும் குரு 8ஆம் இடத்துல இருப்பார். குரு பகவான் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம். இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பண வருவாயை, பொது பணத்தை, இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு பகவான். அவர் 8ஆம் இடத்துல மறைவா இருக்கிறார். 2026 ஜூன் வரையும் பணம் சார்ந்த விஷயத்துல, பெருந்தொகைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே போல கௌரவ குறைவு வரும். ஒரு சிலருக்கு அவமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பது. அதே போல குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது. உங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் பாருங்க, கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. 8லே வாணி பட்டம் இழந்தார், பட்டம் பதவிகள் பறிபோகும் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பாருங்க மரண பயத்தையே கொடுக்கும். அதனால பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு நின்ற இடம் பாழும்பாங்க, ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கு. அப்ப ஒரு சிலருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது கோச்சாரம் தானே, ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்க, ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் விழிப்பா போகணும். அதே போல முக்கியமா உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்குறவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பண விஷயத்துல யாரையும் நம்பக்கூடாதுங்க. 2026 ஜூன் வரையும் விருச்சக ராசிக்காரர்கள். 2026 ஜூனுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல ஒரு வருஷம் குரு இருப்பார். இந்த காலம் தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம். விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பு முனை, வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு அப்படின்னா இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் தான். ஏன் அப்படின்னா
விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோணாதிபதி மறுகோணம் ஏறுறார். இது பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்ப விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இருக்கு அப்படின்னா இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் தாங்க. சரி, குரு 9ஆம் இடத்துக்கு போனா என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும். நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும். அதே போல வராத பணமெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல ஒரு தெளிவா இருப்பீங்க. திட்டமிடுதலில் பாருங்க ஒரு வல்லமை இருக்கும். வண்டி வாகன லாபம், பூமி யோகம், கட்டட யோகம், தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பு பெறும். புதுசாக ஒரு சில தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கிறது, இல்லைன்னா சொந்த நாட்டிலேயே நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனசில் இருந்த அழுத்தங்கள் குறைஞ்சிடும். அந்த மன அழுத்தங்கிறது பாருங்க 2026 ஜூனுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதாவது எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் தான். இந்த 2026 ஜூன்லேருந்து ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குரு பகவான் பாருங்க 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பறந்து ஓடும். சூரியனை கண்ட பனி போல விலகும். மழை போல இருந்தாலும் பனி போல நீங்கும். அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களை உயர்த்தும். உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். வாழ்க்கையில இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னாங்க 2026 ஜூனுக்கு அப்புறம். அதே போல குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார். அசையா சொத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்ப நிலையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். தாயாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல திருமண வாய்ப்புகள் தேடி வரும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் காதல் தோல்வி ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால. மற்றபடி பாருங்க, ஒரு திட்டம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து போடுவது நல்லது, அவ்வளோதான். மற்றபடி 5ஆம் இடத்தக்கூடிய சனினால உங்களுக்கு பெரிய கெடுபன்கள் இல்லை அப்படிதாங்க சொல்லணும். பொதுவாக கோணத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உடம்புல ஏதாவது ஊனத்தை கொடுக்கும். அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிற வரையும் வாகன விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்களுடைய பிறப்பு கால ஜாதகம் வலுவாக இல்லைன்னா கோணத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்போ வண்டி வாகனத்தில் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருப்பது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஆனால் 2026 ஜூனுக்கு அப்புறம் தாயாருடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் முழுவதுமாக விலகும். அதே போல வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் தான். உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய பொருள் வரவு, இதுவரையும் பார்க்காத சில பாருங்க அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் ஒரு பணப்புழக்கம், இது எல்லாமே 2026 ஜூனுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இதுமாரி ஆசை உள்ளவங்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் அந்த ஆசைகள் நிறைவேறும். ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குடும்பம் அமைந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 2026 ஜூனுக்கு அப்புறம். ஒரு சிலர் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம், இது எல்லாமே பாருங்க 2026 ஜூனுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை 2026 குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியும் பார்ப்பார். அதே போல சனி பகவானையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம், திடீர் அதிர்ஷ்டம், பூர்வீக யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், அதே போல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, உயர் பதவி, புதிய பதவி, இப்படி
எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அபார வளர்ச்சிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும். இப்படி பல மாற்றங்களை விருச்சக ராசிக்காரர்கள் இந்த 2026 பார்க்க போறீங்க. அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்ட ஒரு காற்று வீச போகுது அப்படின்னா இந்த 2026 ஜூன்ல இருந்தாங்க. மேலும் பாருங்க, விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசா ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை முக்கியமான கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.